தெபோரா இஸ்ரவேல் வரலாற்றில் மிகவும் சிறப்பான பெண்களில் ஒருவர். அவர் ஒரு தீர்க்கதரிசினியும் நீதிபதியும் ஆவார். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகி சென்றதால் தேவன் அவர்களை எதிரிகளின் கையில் ஒப்புக் கொடுத்தார். 20 ஆண்டுகள் அவர்கள் யாபின் என்ற கானானிய ராஜாவினாலும் அவரது படைத்தளபதியான சிசராவினாலும் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டனர். அந்த நேரத்தில் தெபோராள் எப்ராயிம் மலைநாட்டில் இருந்த ஒரு பேரீச்ச மரத்தின் கீழ் மக்களுக்கு நியாயம் வழங்கி கொண்டிருந்தார். மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற அவளிடம் வந்தனர். அவள் தேவனுடைய சித்தத்தை மக்களுக்கு அறிவித்தார். ஒரு நாள் தேவன் தெபோராளிடம் பேசினார். அதன்படி அவர் பாராக் என்பவரை அழைத்து, நப்தலி மற்றும் செபுலோன் கோத்திரங்களில் இருந்து 10,000 வீரர்களை அழைத்து கொண்டு போ. கர்த்தர் சிசராவையும் அவனுடைய படைகளையும் உன் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று கூறினார். ஆனால் பாராக், நீங்கள் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், இல்லை என்றால் நான் செல்ல மாட்டேன். அதற்கு தெபோராள், நான் உன்னுடன் வருகிறேன், ஆனால் இந்த வெற்றியின் புகழ் உனக்கு கிடைக்காது. கர்த்தர் சிசேராவை ஒரு பெண்ணின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று கூறினார். தெபோராளும் பாராக்கும் வீரர்களுடன் போருக்கு சென்றனர். தேவன் அற்புதமாக செயல்பட்டார். சிசேராவின் 900 இரும்பு ரதங்களும் அவரது பெரிய படையும் குழப்பமடைந்தன. அவர்கள் தோல்வியடைந்தனர். சிசேரா தனது ரதத்தை விட்டுவிட்டு கால்நடையாக ஓடினான். அவன் யாகேல் என்ற பெண்ணின் கூடாரத்திற்குள் தஞ்சம் புகுந்தான். யாவேல் அவனுக்கு பாலும் கொடுத்து ஓய்வெடுக்க செய்தாள். அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது தேவன் கொடுத்த தைரியத்தால் யாவேல் கூடார ஆணியால் சிசேராவை வீழ்த்தினார். பின்னர் பாராக் வந்தபோது சிசேரா இறந்து கிடப்பதை காட்டினாள். இவ்வாறு தேவன் கூறிய வார்த்தை நிறைவேறியது. அந்த நாளில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். கானானிய அரசன் யாபீனின் வல்லமை முறியடிக்கப்பட்டது. அதன் பிறகு இஸ்ரவேல் தேசத்தில் 40 ஆண்டுகள் சமாதானம் நிலவியது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தேவன் ஆண்களையும் பெண்களையும் தமது பணிக்காக வல்லமையாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் வெற்றி நிச்சயம். பயம் இருந்தாலும் தேவனை நம்பி முன்னேற வேண்டும். வெற்றியை தருபவர் தேவன், மனித பலம் அல்ல. தேவனுக்கு கீழ்ப்படிவோரின் மூலம் அவர் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். இதை கேட்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பர்களுடன் இவற்றை பகிர்ந்து கொண்டு சப்ஸ்கிரைப், லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.